கடந்த 2-3 மாசமாவே சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால நம்மளால ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளால வீடியோ போட முடியல. அதுக்காக முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. இன்னையில இருந்து பழைய மாதிரி நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோக்களை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோல நாம ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியால கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எந்த நிலைமையில இருக்கு, அதோட ஃபியூச்சர் என்ன, அது உண்மையிலேயே வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்ல அது ஒரு கேம்பிளிங்கா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். 2009 தான் பிட்காயின் ஒன்று உருவாகுது. அப்போ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த பிட்காயின்ன்றது உலக லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு. 2016 தான் இந்தியாவில் இளைஞர்கள்லாம் ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ இந்த பிட்காயின் ஒன்று அவங்க கண்ணில் படுது. அதுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளேயே, அதாவது 2021க்குள்ளேயே இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 கோடி பேர் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டாக மாறுச்சு. அப்போதான் கவர்மெண்ட் இடி மாதிரி ஒரு அறிவிப்பை விட்டாங்க. அதுதான் கிரிப்டோ கரன்சிக்கு 30% டாக்ஸ் விதிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே 1% டிடிஎஸ் நீங்கள் கட்டணும். இதுதான் கிரிப்டோ கரன்சிக்கான ஒரு சுருக்கமான வரலாறுனே சொல்லலாம். இதை பத்தின ஒரு முழு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தியாவில் ஆர்வமா ஏன் இந்த கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்றாங்கன்ற ரீசனை நம்ம பார்ப்போம். முதல் ரீசன் ஹை ரிட்டர்ன்ஸ். ஆரம்பத்தில் வெறும் 10 ரூபாய் 20 ரூபாயா இருந்த பிட்காயின் 2025 ஆல் டைம் ஹையா 1 கோடி ரூபாயை தொட்டுச்சு. ரெண்டாவது முக்கியமான காரணம் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு 100 ரூபாய் பணம் அனுப்பணும் அப்படின்னா முதல்ல நீங்க அந்த 100 ரூபாய் உங்க மொபைல்ல இருந்து சென்ட் பண்ணுவீங்க. அது சென்ட் பண்ண உடனே டைரக்டா உங்க ஃப்ரெண்டுக்கு போயிடாது. இடையில பேங்க்குக்கு போயிட்டு அது பேங்க் லெஜர்ல பதிவாகிட்டு தான் உங்க ஃப்ரெண்டுக்கு போகும். ஸோ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் சென்ட்ரலா ஒருத்தவங்க இருக்காங்க, அதுதான் பேங்க். ஸோ அதனால தான் இதை சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா நடுவுல பேங்க்ன்ற ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காரணத்துக்காகவும் நிறைய பேர் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மூணாவது முக்கியமான காரணம் குளோபல் ஆக்சஸ். இந்த உலகத்துல நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கிரிப்டோ கரன்சில எப்ப வேணாலும், அதாவது 24 மணி நேரமும் 7 நாளும் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இதுக்குன்னு ஒரு டைம் கிடையாது. இதெல்லாம் கேட்டதும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதா? அதுக்கு முன்னாடி இந்த கிரிப்டோல இருக்கிற ரிஸ்க பத்தி தெரிஞ்சுக்கங்க. முக்கியமான ரிஸ்க் வாலட்டிலிட்டி. கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாலட்டிலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது. 2022 பிட்காயின் $68,000 இருந்து $16,000 இறங்குச்சு. கிட்டத்தட்ட 70% டவுன். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற ரீசனே அதை டபுள் ஆக்கணும், ட்ரிபிள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு, ஆனா உங்க 10 லட்சம் 3 லட்சமா மாறும்போது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ இப்படி ஒரு ரிஸ்க் இருக்குன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ரிஸ்க், இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல ஸ்கேமுக்குமே பஞ்சம் கிடையாது. நீங்க ஸ்கேம்னா யாராவது உங்கள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணி உங்களை ஏமாத்தி பணம் வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்கேம் கிடையாது. ஈவன் நிறைய புது காயின்ஸையே அவங்க கிரியேட் பண்ணி பெரிய பெரிய நல்ல ரெப்யூட்டபிள் எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் பண்ணி அதை நல்ல பம்ப் பண்ணி உங்களை ஃபோமோ ஆக்கி, ஃபோமோன்றது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ இந்த காயின் நல்லா பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கே, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு அதை வாங்கிடுவீங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது ஃபுல்லா டம்ப் ஆகி ஈவன் உங்க போர்ட்ஃபோலியோ ஜீரோக்கு கூட போயிடும். சோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால தெரியாத நியூ ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை நம்ம தவிர்க்கணும். மூணாவது ரிஸ்க் ரெகுலேஷன். இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வரைக்குமே இந்த கிரிப்டோவை ரெகுலேட் பண்ணல. ஒருவேளை இந்த இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோவை பேன் பண்ணாங்க அப்படின்னா ஓவர் நைட்ல உங்க பணம் எல்லாமே ஜீரோவா மாறிடும். அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஃபியூச்சர்ல இந்தியால கிரிப்டோ அடாப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிரிப்டோ ரிலேட்டடான பில்ல பாஸ் பண்றதுக்காக அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்போ வேணாலும் ரெகுலேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்படி இந்தியா கிரிப்டோவை ரெகுலேட் பண்ற பட்சத்துல நிறைய மணி இன்ஃப்ளோ கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள நடக்கும். அது கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டாவதா, இந்தியா தான் பிளாக் செயின் ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ்க்கு ஒரு ஹப்பாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பாலிகான் மாதிரியான கம்பெனிஸ் ஆல்ரெடி கிரிப்டோ மார்க்கெட்ல ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன். அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் HDFC, ICICI பேங்க்லாம் கூட கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்க்கு பிளாக் செயினை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா மெயினா யூத் ஃபேக்டர்ஸை சொல்லலாம். அதாவது இந்த கிரிப்டோ இந்த அளவுக்கு பூம் ஆறதுக்கு காரணமே இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான். இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் அதிகமா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அது முக்கியமா மில்லியனர்ஸ், ஜென்சி, இவங்கலாம் ரொம்ப ஆர்வமாவே கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா கிரிப்டோக்கு இந்தியாவில் ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 99% கண்டிப்பா இருக்குன்னு
இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்த டைம்ல கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வருஷமா ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரா அது ஃபாலோ பண்ணும். 2.5 வருஷம் பியர் மார்க்கெட்டாவும் 1.5 வருஷம் புல் மார்க்கெட்டாவும் இருக்கும். இந்த புல் மார்க்கெட் ஆனது 1.5 வருஷத்துல இருந்து 1 வருஷமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பியர் மார்க்கெட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரிப்டோவோட பிரைஸ் பம்ப் ஆகி டம்ப் ஆகி ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது டம்ப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதே புல் மார்க்கெட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் கண்டினியூஸா பம்ப் அண்ட் டம்ப் ஆகிக்கிட்டே மேல நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்ப நாம இருக்கிறது கிரிப்டோ கரன்சியோட புல் மார்க்கெட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இது எப்ப வேணாலும் முடியலாம். அதனால பொறுமையா இருந்து பியர் மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்ன்றது என்னுடைய சஜஷன். இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது, நான் ட்ரேடிங் தான் பண்ண போறேன், எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா இப்ப கூட மார்க்கெட்ல என்ட்ரி ஆகலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, and மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.